இந்த பிக் பாஸ் சீசன் 9ல ஏகப்பட்ட நடிகர்களை களத்துல இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சுங்க. அதுவும் என்னமா நடிக்கிறானுங்கன்றீங்க, கெட்டவனா நடிக்க மாட்டானுங்க, நல்லவனா மட்டும் தான் நடிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் பிக் பாஸ் சீசன் 9ல டே 10ல என்னென்ன நடந்தது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், எல்லா சீசன்லயும் பிக் பாஸ் ஷோவை ஹிட் ஆகிறதுக்கு கண்டஸ்டன்ட் வந்து உள்ள இறக்குவாங்க. ஆனா இந்த சீசன் மட்டும் தான் பிக் பாஸ் ஷோவே இழுத்து மூடுற அளவுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் இறக்கி விட்டுருக்காங்க. அதுலயும் அரோரா, ஏமா நீ ஒரு உச்சத்துக்கு போயிட்டுமா, சோஷியல் மீடியா ஃபுல்லா ஒரே கேள்விதான், எதுக்கு அரோரா இன்னும் ஷோல வந்து உள்ள வச்சிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது, இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அது பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் ஆக்சுவலா ஷோல வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டை கட் பண்ணி தூக்கிட்டாங்க. 1 ஹவர்ல லைவ்ல அந்த சம்பவம் நடந்தது. ஆல்ரெடி மார்னிங் போட்ட வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். அரோரா ஒரு லெவலை தாண்டி போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கான எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் எங்க போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே எங்க வச்சாங்கன்னா அந்த ஆதிரையும் எஃப்ஜேயும் உரசிட்டு இருந்தாங்க பாருங்க, முதல் ஃப்ரேமே அங்கே தான். என்ன கருமண்டா இது, எங்கடா எடுத்துட்டு போய் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும், நான் போடுறத சொல்கிறேன். எனிவேஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். முதல்ல இந்த எஃப்ஜேவும் ஆதிரையும் பார்த்தீங்கன்னா உரசிட்டு இருக்கிறதுலேருந்து ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் என்ன மேட்ரு, அவங்க ரெண்டு பேரும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை சொல்கிறாங்க, எனக்கு நீ அட்டென்ஷனாக கொடுக்க மாட்டேற, என்கிட்ட மட்டும் கோவப்படுற, எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசு வலிக்குதுரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை தொடச்சு விட்டு அதெல்லாம் விடு நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. டேய் என்னடா பண்றீங்க, ஆக்சுவலாக இந்த 2 பீஸ் இருக்குல்ல ஆதிரை எஃப்ஜே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் கண்டென்ட். அரோரா துஷார் எப்படின்னு தெரியாது, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஃபேக் கண்டென்ட். இவங்க 2 பேரும் பேசி வச்சு ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி லவ் கண்டென்ட் பண்ணா ரீச் ஆகும் அப்படின்றத பிளான் பண்ணி பண்றாங்க. ஏன்னா ஆதிரைக்கு வெளியே ஆள் இருக்கு, அதை நான் சொல்லுங்க, அவங்களே ஷோல இதுக்கு முன்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஆள் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே ஒருத்தனை செட் பண்ணி வச்சுட்டு உள்ள வந்து இன்னொருத்தனை செட் பண்றேன்னா அது என்ன மாதிரி கேரக்டருமா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. அதனால தான் ஆதிரை ஃபேஸை பார்த்தாலே கடுப்பாகுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எப்படி சொல்றது, ரொம்ப இரிட்டேட்டபிள் ஆகுதுங்க. ஏன்னா ஃபேக்கான ஒரு கண்டென்ட்டை எல்லாருக்கிட்டையும் திரும்ப ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த சீசன் கண்டஸ்டன்ட் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம லவ் கண்டென்ட் பண்ணால் ரீச் ஆகிடலாம், லவ் கண்டென்ட் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்றது பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. நான் கூட நினச்சேன் இந்த வாட்டர் மெலன் மட்டும்தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் தேடி சுற்றிட்டு இருக்காரு, சும்மா அதை ஃபன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சேன். மொத்த பேரும் லவ் கண்டென்ட் கிடைக்குமான்னு கழுகு மாதிரி காத்துட்டு இருக்கானுங்க. அதில் இப்போ இந்த 2 ஜோடி இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு மாதிரி கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பேரில் இஷ்டத்துக்குன்னு ஒரு லெவலை தாண்டி போகுது. என்னன்னா கழுத்தில் முத்தம் கொடுக்குறானுங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க. ஆக்சுவலாக ஷோ பிக் பாஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஷோலேருந்து மாறிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி கண்டஸ்டன்ட்டை உள்ள இறக்கி விட்டுருக்கானுங்களே, பின்ன வேற என்ன ஆகும். எனிவேஸ் இந்த அரோரா சரி ஆதிரை எஃப்ஜே இந்த பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி அதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கட்டு அரோரா துஷாருக்கு போகிறாங்க. அதாவது இவனுங்க ஆரம்பிச்ச அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டே இருக்குல்ல, அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்னடா இங்கே, நான் கூட நினச்சேன் லைவ்ல தான் வரும் 1 ஹவர் ஷோவில் இதெல்லாம் கட் பண்ணுறானுங்க போல அப்படின்னு நினச்சேன். அதில் சில விஷயத்தை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க, முழுசாக காமிச்சா தாங்க மாட்டீங்க அப்படின்றதுனால கொஞ்சம் காமிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் அரோரா ஃப்ரேம் வந்து அரோரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நான் ஒன்று பேசுறேன் நீ அதை கண்டுக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துஷார் கிட்ட உரிமையாக கோச்சிக்கிறாங்க. 2 பேர் கொஞ்சம் விளையாடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோச்சிக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது, அதுதான் முக்கியமாக மெயினான காரணம் அரோரா அடிக்கிறதுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா துஷார் வந்து இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு பிரச்சனை ஆயிடுச்சுல, அரோரா வந்து கூடுவாங்க வாஷ்ரூமுக்கு வா, நான் உன்னை சமாதானப்படுத்தணும், டிஸ்கஸ் பண்ணணும், அதை வெளியே டிஸ்கஸ் பண்ண வேலைக்காது, வாஷ்ரூமில் போய் தான் பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ண கை காமிக்கிறாங்க, வாஷ்ரூமுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஏமா என்னமா நினச்சிட்டு இருக்க நீ, இது பிக் பாஸ் வீடு நினைச்சியா இல்லை வேற ஏதாவது வீடு நினைச்சியா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் அந்த செக்மெண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேச தான் காமிப்பாங்க. துஷார் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் உஷாராக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த பையன் ஒன்று ஃபுல்லாக விலகி வந்துடலாம், அதை விட்டுட்டு கம்பெனி கொடுக்குற மாதிரி கொடுக்குறான், ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே ஃபீல் பண்ணுறான், ஒன்றும் புரியல. இப்போ இந்த பிக் பாஸ்ல எப்படி இருக்குன்னா 2 பொண்ணுங்க 2 பசங்களை வந்து தீவிரமாக விரட்டி லவ் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. பயங்கரமாக துஷாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரோரா லவ் டார்ச்சர் பண்ணுறது கிளியராக தெரியுது. ஏமா அந்த பையனை விடாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாக லவ் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரோரா இன்னைக்கு ஷோலையும் சரி ஒரு இடத்துல பேட் வேர்ட்ஸ் வர யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது கொஞ்சம் ஒரு மாதிரியான வார்த்தை தான் வச்சுக்கோங்களேன், கட் பண்ணிட்டாங்க, ஷோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிக் பாஸ் ஷோ, இது மக்கள் பார்க்குற பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை, தாட்டே இல்லை, கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடியும் அதை பற்றி கவலைப்பட்டதில்லை, பயந்ததில்லை. அதனால தான் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அரோரா உள்ள வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அடிச்சது, என்னடா பண்ணுறீங்க, இந்த பொண்ணெல்லாம் உள்ள விட்டா என்னடா ஆகுது, இந்த பொண்ணு மாதிரி இன்னொரு 10 பொண்ணு உருவாதடா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது பிக் பாஸ் டீம் இப்பயாவது தயவு செஞ்சு நீங்கள் பண்ண தப்புன்னு கொஞ்சம் திருந்தி சீக்கிரமாக எவிக் பண்ணி விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்க. என்னோட பர்சனல் சஜஷன் சொல்கிறேன், ஷோ இது வரைக்கும் இத்தனை சீசனில் இப்படி ஆனதில்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக ஒரு லிமிட்டை தாண்டி போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்ல
கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனிவேஸ் இதுக்கப்புறம் செக்மெண்ட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீன் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம விஜய் பார்வதியை பற்றி வர்ணிச்சிட்டு இருக்காரு. அதை ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இவங்க வர்ணிக்கிறத பற்றினா காமிச்சிருந்தாங்க. இது என்னடா கன்றாவி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கமருதீனை தாங்க புரிஞ்சிக்கவே முடியல. அவர் ஒரு பக்கம் அரோரா கிட்ட லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணுறாரு, அரோரா கண்டுக்க மாட்டுது. விஜய் பார்வதிக்கிட்டையும் ட்ரை பண்ணுறாரு, அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இதனால வந்து தலைவனுக்கு ஆள் கிடைக்காம இப்போ பார்த்தீங்கன்னா தீவிர தேடுதல் வேட்டையில் இருக்காரு, யாராவது சிக்குவாங்களா நமக்குன்னு அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, கமருதீனுக்கு செட் ஆகாதோ. கமருதீன் எனக்கு தெரிஞ்சு யார் கூட கம்பேர் பண்ணணும்னு தோணுதுன்னா, இந்த ராணுவன்னு ஒரு கேரக்டர் இருந்ததில்ல போன வருஷம். ஸோ அந்த மாதிரி ஒரு பீஸ் கூட தான் கம்பேர் பண்ணணும்னு தோணுது. ஆனால் ராணுவ எவ்வளோ பரவாயில்லைங்க. அதாவது ஒரு கண்டென்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு பண்ணுவாப்புல, இந்த வார்த்தைகள் இந்த மாதிரி விடுறது அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் கமருதீனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற அது மட்டும் தான் பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. மற்றபடி கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கவே முடியல, அப்படி தான் இருக்குது. எனிவேஸ் இப்போ இந்த செக்மெண்ட் முடிஞ்சோன்னு டேரெக்டாக டாஸ்க்கு போகிறாங்க. இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிலாம் எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு தெரியும். அந்த டாஸ்க்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்க எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்றதுனால வெளியே நின்றுக்குன்னு நான் எனக்கு தேவை கண்டென்ட், டாஸ்கில் உள்ளே இருந்தால் மட்டும் தான் நான் கண்டென்ட் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க, வெளியே இருந்தும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வாயால் வம்பு எழுத்து அங்கே ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதாவது விஜய் பார்வதி கிட்டேருந்து கண்டென்ட் வராத ஒரு நாளே இருக்காது போல், அப்படி தான் அவங்க ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கிறாங்க. எனிவேஸ் அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மெயினான விஷயம், இந்த கானா வினோத் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் நெக்ஸ்ட் ரவுண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கெமியை வந்து லாக் பண்ணிட்டார். அதாவது வெளியே இருக்கவங்களாம் டிஃபரெண்டாக இருக்கலாம் அப்படின்ற பிக் பாஸ் வந்து அதை பவர் கொடுத்தோன்னே இவங்க வந்து தடுக்கலாம், அதுக்குன்னு போட்டு லாக் பண்ணக்கூடாது. அவர் வந்து பட்டுன்னு என்ன பண்ணுறது, கெமியை வைத்த பிடிச்சி லாக் பண்ணிட்டாரு. ஸோ லாக் பண்ணோன்னே கெமி வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. டக்குன்னு ஒரு அடியாக அடிச்சிட்டாங்க. அவங்க அடிச்சுட்டு, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து நீங்கள் பொண்ணை பிடிச்சேன் அப்படின்றதுக்கோசம் நான் சொல்ல, அப்படி பிடிக்கிறதே தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ரியாக்ஷன் வந்து அப்படி தான் இருந்தது. அதாவது அவங்க அஃபெண்ட் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி வந்து நீ பண்ணுறது ரொம்ப மோசமாக இருந்தது, அப்படி பிடிச்சிருக்கூடாது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு அடிச்சிட்டாங்க. அவங்க அடித்தது இதெல்லாம் ஓகேங்க. சபரி எனக்கு வந்து ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்க, அதுதான் யாரையா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனிவேஸ் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு வெறி கோவம் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய ஷோவில் இந்த ஒரு தாட்டில் அந்த மனுஷன் பிடிச்சிருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே தெரியல டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாரு. ஒரு தடுக்கணும், கெமி பவர்ஃபுல்லான ஆளு தடுக்கணும்னு சொல்லிட்டு லாக் போட்டார். அப்படி தான் அந்த மைண்ட் செட்டில் மட்டும் தான் அந்த மனுஷன் பிடிச்சாரே தவிர சபரி வந்து கத்திக்கின்னு வர அளவுக்கு ஒன்றும் அங்கே நடக்கலை. ஆனால் சபரியோட இந்த ஆக்டிங் இருக்கு பாருங்க, ஒரு லெவல் மேலே போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் என்னைக்காவது ஒரு நாள் வசமாக சிக்க போகிறாரு போட்டு பொழக்க போகிறாங்கன்னு தான் தோணுது. இப்போயே இந்த அன்பு கேங் வந்து மாட்ட போகுது, வேணா பாருங்கள். ஏன்னா இந்த அன்பு கேங் பண்ணுறதெல்லாம் சரின்னு நினச்சிட்டு இருக்கு. அது சரிலாம் இல்லை. அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு சூப்பர் டீலக்ஸில் ஆள் இல்லை, கரெக்டான வெயிட்டாக பாயிண்ட் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் சரி நினச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட மாஸ்டர் மைண்ட் யார், கனியக்கா. அந்த பஞ்சாயத்துக்கு தான் வரேன். ஓகே, இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு, கனி பஞ்சாயத்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த டாஸ்க்கில் இன்னொரு மேட்டர் நடந்தது. வியனாவை வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து காலை வச்சு அமுக்கிட்டாங்க. அது எல்லாரும் பார்க்க முடிஞ்சுது. கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டிலே ஒரு எத்துனாங்க, அது எல்லாரையும் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் என்னென்னா அப்படியே மாற்றிட்டாங்க, நாங்கள் வந்து தடுக்க தான் செஞ்சோம், அப்படி பண்ணல அப்படின்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா சுத்த போய், ஏன்னா நம்ம அந்த 2-3 தடவை ரிவைண்ட் பண்ணி கூட பார்த்தேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா வியனா வந்து கெமியோட எல்போ வச்சு ஒரு அடி ஒன்று அடிச்சாங்க. அதை தடுக்க போனாங்க, வாயில் பங்குன்னு ஒன்று வாங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஆனால் இல்லை, அதே மாதிரி காலை வச்சு லாக் பண்ணாங்க. அது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சாதிக்கிறாங்க. இதுக்கு வந்து யார் முதல்ல வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறது யார் சொல்லுங்கள், கனியக்கா. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் இப்படி பச்சையாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவங்களோட தாய்மை உள்ளம், அன்னை தெரசா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி இப்படி இல்லாமலும் சொல்லிட்டு இருந்தாங்களே, எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்குக்காக உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சீரியஸ்லி கனி அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எப்படி ஃபர்ஸ்ட் வீக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்ததோ, அதாவது கொஞ்சம் நல்ல பேர் ஓகேப்பா கனி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்களோ, இப்போ கனியை போட்டு எல்லாம் துவைச்சிட்டு இருக்காங்க. விஷ பாட்டில்ன்ற சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறது அவங்க அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் மெயினான டாபிக்கு. கொஞ்சம் வந்து பொறுமையாக கேளுங்க. என்ன மேட்டர்னா, கனி வந்து ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. என்னன்னா, நம்ம வந்து இவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கக்கூடாது, அதாவது அவங்க கேட்கறதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து மாற்றி கேட்குறாங்க, எதுக்கு நம்ம சமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பார்வதி இருக்காங்களே, அவங்க நான்வெஜ் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி வெஜ்ஜில் வந்து இது கேட்டிருந்தாங்க, உருளைக்கிழங்கு கேட்டிருந்தாங்க. அதை வந்து சபரி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளை போட்டு கெடுத்து வச்சிட்டாப்புல, ஃபுல்லாக மஞ்சளாக இருந்தது. பார்க்கும் போதே தெரியுது, வாயில் வைக்க முடியல. அது வந்து லைவில் பார்த்தேன், அது 1 hour சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த உருளைக்கிழங்கு வந்து சாப்பிடவே முடியல. அதனால் அது வச்சுட்டு வேறு செஞ்சு கொடு, வேறு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவங்க அப்பப்போ மாற்றி சொல்லுவாங்க, நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணுமா, அது வேலைக்கு ஆகாது, நம்மளுக்கு வந்து காய்கறி ஷார்ட்டேஜ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான் மாஸ்டர் மைண்ட் பண்ணி அது மாதிரி வேலையும் குறைக்கணும், அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம வந்து நம்ம மனசாட்சியை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி கனியக்கா பேசுகிறாங்க.
மனசாட்சியோட இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். எனிவேஸ் அவங்களோட தாட்டு நம்ம மனசாட்சி கொஞ்சம் ஓர வச்சுட்டு இதை பண்ணணும்னு சொல்லிட்டு மொத்த காய்கறி எடுத்து கட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குருமா செஞ்சிடறேன், அதை சூடு பண்ணி அடுத்தடுத்த நாளைக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பிளான் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஓகே தான். இது என்ன சொல்கிறாங்க கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது சுபிக்ஷா என்ன பண்ணுறாங்கன்னா காய்கறி கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து மீன் கறி இது எல்லாமே வரும். ஸோ அது வந்ததுன்னா அதுக்கு வந்து காய்கறி நீங்கள் மொத்தமாக கட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காய்கறி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. அதுக்கு வந்து இந்த விக்கல்ஸ் விற்கிறோம் ஒரு விற்கினா இருப்பாருங்க, அங்கே தான் நான் செதர்ட்டேன். யோ என்னையா நடிகையா உன் டைலாக் தான் நீ தானே ஸ்டார்டிங்கில் சொன்னேன், அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னமா நடிக்கிறாரு, நாங்கள் என்ன பிச்சை எடுக்கிறோமா சோத்துக்கு நாங்கள் என்ன பிச்சை எடுக்கிறோமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து சாப்பிடணுமா, ரொம்ப எமோஷனலாக அழுகுறாரு கதறாரு. யோ அங்கே ஒன்றுமே நடக்கலையா, உங்கள் டீம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணுது, அவங்க டீம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுது. எங்களுக்கு வந்து மெயினாக இப்போ பேசிக் ஃபுட்டு நீங்கள் நார்மலாக சமைக்கிறதுல வந்துடும். ஆனால் அது இல்லாமல் இருக்க இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஏதாவது சிக்கன் வருதுன்னா சிக்கன் சமைக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, வெஜிடபிள் இல்லைன்னு சொல்லுவீங்க. அது கனி ஓப்பனாக சொல்கிறாங்க, வெஜிடபிள் இல்லைன்னா நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதான் இருக்காது, மொத்தமாக நீங்கள் சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா இருக்காதுல்ல. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் அதான் வச்சுக்கோங்களேன். இவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுற மாதிரி அவங்களும் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்னன்னா மனிதாபிமானமே இல்லை, நாங்கள் என்ன பட்னியாக இருப்போம் அப்படின்னு இதில் ஒரு லாஜிக்கே இல்லாமல் அந்த எஃப்ஜே பயபுல வந்து முன்னாடி வந்து மார்க் பண்ணுறது கத்துறது, முதல்ல அவனை அடிச்சு வெளியே தோர்த்துக்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன். இந்த எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மற்றவங்களை ட்ரிகர் பண்ணுறது எப்படி விஜய் பார்வதி ஒரு சைடில் எல்லாரும் ட்ரிகர் பண்ணுறாங்களோ எஃப்ஜேவும் அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து ஒரு மாதம் நம்ம பாயிண்ட்டாக பேசுகிறோன்னு நினப்பு. ஆனால் உண்மையே ஒன்றும் இல்லை. கனி ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்டர் மைண்ட் என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இவனுங்களுக்கு வந்து எல்லா ஃபுட்டும் செய்யக்கூடாது, நம்ம ஒன்று செஞ்சு வச்சுருவோம், கரும்பு இதை தான் தின்னவனும், வேறு எதுவும் உனக்கு இல்லை. சிக்கன் ஏதாவது வந்தால் பொரிச்சு கொடுக்குறேன், மீன் வந்தால் பொரிச்சு கொடுக்குறேன், மற்றபடி உங்களுக்கு கிரேவி மாதிரியோ மற்ற எதுவும் உங்களுக்குலாம் ஸ்பெஷலாலாம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க டிசைட் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறாங்க. கேட்டால் இது என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாங்க. அப்போ நீ பண்ணுறது எப்படி ஸ்ட்ராட்டஜியோ அவங்க வந்து வெஜிடபிள் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு சிக்கன் வரும்போது 2 வெங்காயத்தை சிக்கனுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, அதுவும் ஸ்ட்ராட்டஜி தானே. அது எப்படி உங்களுக்கு தப்பாக தருது, அதில் என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. நாங்கள் சாப்பிடாம இருக்கோம், ஏன் நீ சாப்பிடாம இருக்க, அவங்க எடுத்துகிட்டு போகிறது அந்த சிக்கனுக்கான வெஜிடபிள் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, மொத்தத்தை எடுத்துகிட்டு போகல. அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா, உனக்கு கொடுக்குறோன்னு தானே சொல்கிறாங்க. கேளு கொடுக்குறோன்னு, அது வினோத் வந்து மாற்றி சொல்லிட்டோம், கேளு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக மொத்த வெஜிடபிளும் எடுத்துகிட்டு போகிறது அவங்க பிளான் இல்லை. கொஞ்சம் நமக்கு தேவையான அந்த சிக்கன் மட்டனுக்கு மட்டும் எடுத்துகிட்டு தேவையான வெஜிடபிள் மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலான்னு தான் பிளான். ஆனால் வினோத் வந்து மாற்றி சொல்லாமல் கரெக்டாக சொல்லியிருந்தாலுமே அது மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போனாலும் ஒரு தப்புமே இல்லை. ஏன்னா அவங்க கொடுக்குறோன்னு தான் சொல்கிறாங்க, கொடுக்கலன்னு சொல்ல. நாங்கள் வந்து பிச்சை எடுத்து சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பிக் பாஸ் அப்போ இது வந்து இந்த மாதிரி சாப்பாடெலாம் இது கிராசரிஸ்லாம் கேட்காதீங்க, கேட்டால் அதுவும் பிச்சை தானே. பிக் பாஸ் கேட்குறது பிச்சை தானே. பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் போடுறாரு, அந்த ரூல்ஸுக்குள்ளே கேம் ப்ளே பண்ணுன்றாரு. இங்கே வந்து நீங்கள் எமோஷனல் பிச்சை எடுத்து சாப்பிட்றோம், எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்புறம் ஏன்டா பிக் பாஸுக்கு வரீங்க, அதுவும் அந்த விற்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்பா என்னடா உலகமாக நடிக்கிற. நான் அதான் இது மாதிரி வீடியோவில் சொல்லியிருந்தேன், கனிக்கு சபரிக்கு மேலே டஃப் கொடுக்குவார் போல. ஆக்சுவலாக கனி வந்து இதில் ஸ்கோர் பண்ணலாம்னு நினச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், செம்மையாக நடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுதுங்க. எனிவேஸ் இந்த பஞ்சாயத்தில் வந்து மெயினாக ஒரு விஷயம் டார்கெட் பண்ணி சொல்லணும்னா கனி தான் இதில் வந்து மட்டும் மாஸ்டர் மைண்டு விஷப்பாட்டில் என்ன வேணால் சொல்லலாம். அவங்க தான் அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டது. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா மனிதாபம் இல்லை, மனிதனே இல்லை அப்படின்ற மாதிரி மாற்றி விட்றாங்க. இதை விஜய் சேதுபதியை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்பாரா இல்லையான்னு தெரியல. கேட்டு ஒரு 2 கொட்டு கொட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த அன்பு கேங் தொல்லை தாங்க முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இது ஒரு பக்கம் ஓர வச்சுட்டு இந்த கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் நடுவில் ஒரு காம்போ ஒன்று பயங்கரமாக போயிட்டு இருக்குல்ல, அதை இன்றைக்கான ஷோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக மாறி திட்டிப்பாங்க, இது பண்ணிப்பாங்க. அது வந்து இவங்க 2 பேர் யாருன்னே தெரிலங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவங்க திட்டிக்கிறத பார்க்கும்போது அடுத்து அடிச்சுப்பானுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா பெட்டில் வந்து ஜோசியம் பார்க்குறது, பாட்டு பாடுறது, டே யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே பைத்தியமாக சுற்றுற அளவுக்கு 2 பேரும் ஒரு பயங்கரமான காம்போவாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் வைரல், இவங்க 2 பேரும் சரியான வைரல். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் காம்போவாக இந்த 2 காம்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி சப்போர்ட் வந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் திவாகருக்கு கானா வினோத் காம்போ வந்து பயங்கரமான ஒரு ரீச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கானா வினோத் வந்து இது நாமினேஷனில் வந்தாலுமே ஒரு ஓட்டு ஊந்துரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுதுங்க. ஏன்னா அவ்வளோ வைரல் ஆயிருக்கு அந்த வீடியோ எல்லாமே. எனிவேஸ் இன்னைக்கான ஷோவில் இந்த செக்மெண்ட் எல்லாமே முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ரு, இந்த அரோரா அசிங்கமாக திட்டாங்கன்னு சொன்னல. ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா, இந்த கிராசரிஸ் மேட்ரு வந்து இந்த சாப்பாட்டு பிரச்சனை வந்து போகும்போது எஃப்ஜே கேட்குறாரு, நீ இங்கே வந்து இருந்தால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாவை பார்த்து கேட்குறாரு. அதாவது பிக் பாஸ் வீட்டில் வந்து நீ இருந்தால் தான் தெரியும் நாங்கள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒன்று சுபிக்ஷா என்ன சொன்னால், நான் என்ன வரதானே போகிறேன், இன்றைக்கெல்லாம் நாளைக்கு வரதானே போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் இப்போ வர வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும்போது நான் வரதுக்கு ரெடியாக தான் இருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அரோரா வந்து ஓகே சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே என்ன மேட்டர்னா, அரோரா வந்து அவங்களுக்கும் வாலண்டியராக நான் போகிறேன்னாங்க, மற்றபடி யாரும் ஓகே சொல்லலை. இதுக்கு ஒன்று அரோரா உள்ளே பூந்து என்னது நான் வாலண்டியராக போகிறேன்னா, நீங்கள் போகல நான் போகிறேன்னே,
நான் அவங்க போகலான்ட்டாங்க, நீ ஏமா போகிறேன்ன, நீ போகிறன்னா அது வாலண்டியர் தான், நீ உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ என்ன பண்ணணும், வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள மாதிரியே சொல்லியிருக்கணும். அப்போ ஓட்டிங் பேசிஸில் போயிருப்பாங்க. இங்கே என்ன மேட்டர்னா, இந்த அம்மா வந்து அவங்க எல்லாம் இப்போ ஒரு பாயிண்ட்டை வச்சாங்க, இவங்க வந்து பாயிண்ட்டே வைக்கல, ஏன்னா பாயிண்ட் பேசுறதுக்கு வாய் இல்லையா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி வந்து நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அது சொன்னோன்னே வந்து கொந்தளிச்சு கத்துறாங்க. யார் சொன்னா, நான் வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் பரிதாபப்பட்டு உங்களை பாவம்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன், அதெல்லாம் நீங்கள் இது பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்லி திட்டினாங்க. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மையிலேயே அந்த வாஷ்ரூமுக்கு கூப்பிட்டது இதெல்லாம் கூட கொஞ்சம் ஒஸ்ட்டாக இல்லை. ஆனால் இந்த மாதிரி பேசிக்காக பெரிய சண்டையே இல்லை, சாதாரண ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேட் வேர்டு யூஸ் பண்ணுதுன்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் உண்மையிலே பர்சனலாக சொல்கிறேன், ரொம்ப தப்பாக தெரிஞ்சு எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே தப்பாக தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அரோரா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மேலே வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே, இல்லை நீ தப்பாக சொல்கிறேன்னு சொன்னோன்னே அடுத்தடுத்து மற்றவங்களை கோத்து விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் அரோரா யார், கேரக்டர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மற்றவங்களை எப்படி வேணால் கோத்து விடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ரம்யா ஜோவை கோத்து விட்டாங்க, அவங்க அங்கே இருக்கிறது வந்து இங்கே சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ரம்யா ஜோ கேரக்டர் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னு நீ இப்படி சொல்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய கேடியாக இருப்ப அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. நீ நார்மலாக சொல்லியிருந்தா பரவாயில்ல, உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தோடனே மற்றவங்களை தூக்கி இப்படி கோத்து வரும். உங்ககிட்ட ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பாங்க, உங்ககிட்ட பக்கத்துவங்க சொல்லியிருக்காங்கன்னா அது எல்லாத்தையும் நீ ஷேர் பண்ணுறேன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப, எவ்வளோ ஆக்சுவலாக இவ்வளோ நாள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு என்ன மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா அப்படியே அமைதியின் சொரூபமாக இருந்துட்டு துஷாரை மட்டும் உரசிக்கினே இருந்துட்டு அப்பப்போ அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு கேமை ஓட்டிடலான்னு நினைக்கிறாங்க. தூக்கி போட்டு மெதிக்கணும்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி இந்த கேரக்டர்லாம் அடித்தா தான் உண்டு. நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, அவங்க காலைல பிஹேவ் பண்ண விதமோ அது வந்து ரொம்ப தப்பு, அது இந்த ஷோக்கே நல்லதில்லை. அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நீ இப்படிலாம் வந்து பேசுறது எனக்கு என்னமோ சரியாக படலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இங்கே ரம்யா ஜோக்கு சப்போர்ட் பண்ணல, அந்த கேரக்டர் விடுங்க, அது வேறு விதமான அடின்னு அடிக்கிறோம் தினமும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருந்துட்டு இப்போ வந்து ஒரு வேஷம் போடுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு வேஷம் வந்து பார்த்திங்கன்னா அரோரா போட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வரக்கூடிய காலங்களில் இதுக்கப்புறம் போட்டு புழக்க ஆரம்பிப்பாங்க எல்லாருமே. ஏன்னா இவங்க வந்து இவ்வளோ நாள் அமைதியாக எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் எதிரிகள் உருவானதான் அடிகள் வந்து அது அதிகமாக இதுக்கப்புறம் நிறைய அடிகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த மேட்டரில் ரம்யாஜி ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னமா ஒன்றுமே தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பான்ற மாதிரி நீ வந்து நடிக்காத அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னமோ அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. நல்லா பண்ணுறமா அரோரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட ஓவராலாக இதுக்கப்புறம் ரம்யாஜி அவங்க ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கை பயணம் எல்லாமே ஸ்டோரி டெல்லிங்னாலே இப்படி தானே எல்லாரும் வாழ்க்கையிலும் கஷ்டம் தான் இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அதை சொல்லணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ரம்யா ஜோக்கும் இவங்களுக்கும் அவங்க யார் அரோராவுக்கு ஒரு ஃபைட் நடந்தது இல்லை, அதில் வந்து நடிக்கிறேன்ற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரோரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் என் வாழ்க்கையிலே ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த இன்றைக்கான ஸ்டோரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே கஷ்டம் எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க வந்து ரம்யா ஜோ வந்து எனக்கு ஃபேமிலி வேணும், ஃபேமிலி பாண்டிங் வேணும், அதுக்காக பிக் பாஸுக்கு வந்தான்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் நீங்கள் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உதாரணம் சொல்லிட்டு எல்லாம் கழுவி ஊற்றிட்டு போயிடுவானுங்க. ஏன்னா இந்த ஷோ அதுக்கான ஷோ இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட்டு வரானுங்க, அந்த பேமெண்ட்டுக்கு தான் வருது. ரம்யா ஜோவே சொல்கிறாங்க 3 வாரத்துக்கு அந்த பேமெண்ட்டுக்கு தான் வரேன்னு. பேமெண்ட்டுக்கு தானே வரீங்க, இங்கே என்ன குடும்பம் வேணும், பேமெண்ட் இல்லை, குடும்பத்தை மட்டும் கூட்டு போகிறீங்கன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? கனியை கூட கூட்டு போங்க, அரோராவை கூட கூட்டு போங்க, உங்கள் ஃபேமிலியாக கூட்டு போய் வாழுங்க அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? இவ்வளோ காண்டாகும், சம்பளத்துக்கு தானே எல்லாம் வருது, அப்போ அதுக்கு மட்டும் முடியும் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இன்றைக்கான ஷோ ஓவராலாக பார்க்கும்போது உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 4-5 கண்டஸ்டன்ட்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக காதல் வெறியில் சுற்றுறானுங்க. எப்படிரா காதல், அதாவது லவ் கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கழுகு மாதிரி தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த நடிகர்கள் எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு இருக்கு, பார்க்கலாம் அடுத்தடுத்த நாள் எப்படி வந்து இவங்களோட மைண்ட் செட்லாம் மாறுது, இதோட பயங்கரமாக நடிப்பை பார்க்க போகிறோமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.